கூட்டு வட்டியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5000க்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடுனா வித்தியாசம். கண்டிப்பாக அந்த வித்தியாசம் வச்சு சம் கேட்பாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதில் 3 வருஷம் கேட்பாங்க, இல்லை 2 வருஷம் கேட்பாங்க. கேட்டால் அந்த 2 மாடல் தான் கேட்க முடியும். இப்போ 3 இயர்ஸ் கேட்டோன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது ஷார்ட்கட் தான். ஸோ ஈஸியாக பைகாட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. எழுதிட்டோமா? இது கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10% கொடுத்துருக்காங்களா? அப்போ 10% பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், கீழே 2 0 மேலே 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? மீதி யார் இருக்கா? 50 × 10ன்னு இருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500ன்னு வரும். அப்போ இது வருஷத்துக்கான வித்தியாசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 2வது வருஷம் கண்டுபிடிக்க போகிறோம். 2வது வருஷத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது கூட என்ன பர்சன்டேஜோ அதை அகைன் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ கிடைச்ச ஆன்சர் கூட என்ன பர்சன்டேஜ் கிடைச்சது, என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10. அதே 10 பர்சன்டேஜ்லாம் டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? எழுதியாச்சு. இப்போ இதை பாருங்களேன், கீழே 2 0 மேலே 2 0 கேன்சல் பண்ணிட்டோமா? மீதி யார் இருக்கா? 5 × 10 அப்போ 50. இது 2வது வருஷத்துக்கு கிடைச்ச வித்தியாசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3வது வருஷத்துக்கு என்ன அப்படின்னா, சேம் அதே 10% திரும்ப மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 10/100. இப்போ பாருங்கள், கீழே 2 0 மேலே 2 0 கேன்சல் பண்ணிட்டோமா? மீதி இருக்கிறது 5 × 1 5. அப்போ இது 3வது வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவாண்ணா? இந்த ஆன்சர் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ இதோட நம்மளுக்கு ஆன்சர் முடியல, இன்னும் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இந்த ட்ரிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வருஷத்துக்கு கிடைச்சது இல்லையா ஒரு வேல்யூ? 2வது வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? 50 தானே கிடைச்சிது. அந்த 50 கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150ன்னு வரும். கரெக்டாக? இந்த 150 கூட 3வது வருஷத்துக்கு கிடைச்ச வித்தியாசத்தை எடுத்துன்னு ஆட் பண்ணோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதான்னு பாருங்கள். 2வது வருஷத்துக்கு கிடைச்ச அந்த வித்தியாசத்தை கூட 3 மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டு வருஷத்துக்கு கிடைச்ச வித்தியாசத்தை கொண்டு ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எந்த ஆன்சர் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.